ஆரஞ்சு ஆரஞ்சு போய் கூப்பிட்டு வா. வாங்கிட்டு வா. ஆரஞ்சு இல்லை ஒன்றும் இல்லை கோடி பால் ஒன்றுன்னு கேட்டுல பால் வாங்கி கொடுத்தேன் நான். ஆரஞ்சு எல்லாம் வாங்கி தரேன். என்கிட்ட காசு இல்லை. புது பணிக்கிறதுக்கு ஜோரம் அடிக்கும் என்னால முடியாது. ஏமா குழந்தைங்க அவ்வளோ அடம் பண்ணுது, வாங்கி தான் கூடாமா. ஏமா நீ அம்மா என் ரோதனைக்கு நீ வரலன்னா தூக்கு வராதாம்மா. புது பணியாக இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போனோம். என்னத்துக்குமா எனக்கு பழம் எப்படி வாங்கணும்னு கூட தெரியாதுமா. ஏமா 2 நாளாக வெயிலுக்கா இது வாங்கி கொடுமா, குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குதுங்கோ. அக்கம் பக்கத்தில் சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கிறீங்க. வீட்டுக்கு வாங்க இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்களேன்னு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமையில் ஆகிட்டோம் நாங்கள். எப்படி மகாராஜி? இது 50 ரூபா. 50 ரூபாவா? 25 ரூபாய்க்கு கொடு. விற்கிற விலைவாசி எனக்கும் கட்டணும்ல. நீ பேசுறது நியாயம் தான். உனக்கு வேணா எனக்கு வேணா 30 ரூபா. ஆரஞ்சு பழம் எப்படியா? அதான் 50 ரூபா. இதுவும் ஒன்று 50 ரூபாவா? சரிதான். தங்கத்திலேயே விளையுதா? எப்படியே ஒன்றும் இல்லாத ஆட்டம் எப்படி அந்த ஆயா கிட்ட விலை பேசிங்கிறா பாரு. ராணுவ வீரர் பொண்டாட்டி விலை பேசிங்கிறா பாரு. சொம்மாக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாரு. என்ன பண்றது? அங்கேயும் போய் கஷ்டப்பட்டாதான் எல்லாமே. கஷ்டப்பட்டாதான் காசு. சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு என்ன அப்படின்வாங்க. அங்க போய் எல்லாம் கஷ்டம் நஷ்டம் செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய அருமைனான்னு தெரியும். ஒரு ரூபாய்க்கும் காசு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா காசும் செலவு பண்ணிடுவேன். அம்மா நீ ஆண்டி அம்மா அப்படி சாப்பிச்சிக்கின்னு வாங்கி கொடுக்குற அந்த குழந்தைங்களுக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன்டி. நீ வாங்கி கொடுவோம் பேத்திங்க போகணும்னா நான் என்ன பண்ணுறேன்? ஆரஞ்சு பையன் ஒன்று எவ்வளோம்மா? மொத்தம் எவ்வளோம்மா காசு ஆச்சு? இது 50. 30 கட்டியா? 30 ரூபா. இது ஒரு 10. இது 10 40. இது 10. இது ஒரு சொல்லுமா. உன் துட்டு எனக்கு வேணா. கம்மி ஜாஸ்தி கொடுத்துட்டு போ. நீ 4 ரூபாய் எடுத்துன்னு போகணும். இந்தா காசு. ஒரு பையன் எதனா எக்ஸ்ட்ரா கூட கொசுறு எதனா குத்துக்கிற மாதிரி எதனா ஒன்று கூட கொசுறதான். சரி சில்லற கூட அப்படியே எடுத்துன்னு கூட்டினா சுருக்கு போயிட நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. 500 ரூபாய் கொடுத்தேன். 400 ரூபாய் கொடு. சரியா போயிடுச்சு 400 ரூபாய். நான் எதுவும் ஏமாத்தல இல்லைம்மா. நாளைக்கு அந்த வெள்ளம் போட்டா சுற்றி எடுத்துன்னு வரியா? சரி வேணா எதுனா இருந்தா கூட எடுத்துன்னு கம்மி ஜாஸ்தி கொடுத்துட்டு போ. என்ன பண்றது? எங்களால் போக. சரி அவ்வளோதான். என்ன பண்றது? பார்த்து பத்திரமா போய் வரையா? சரி எங்களுக்கு வேலை இருக்குது. துட்டு இருக்கும்போது கடை எதனா கொடுத்துட்டு போத்தா உங்களுக்கு நாளைக்கே வந்தா கடை வாங்கிக்கிறேன். 400 ரூபாய் கொடுத்துட்டேன். நாளைக்கே எடுத்துன்னு வா. சரி தூக்கிட்டா இருக்கு. போய் வா பார்த்து 4 இடம். அப்புறம் நான் தான் கை வச்சேன் விற்கலன்னு சொல்ல போறேன். விட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் நாளைக்கு வா வியாபாரம் முடிச்சுட்டு சரிதானா? போய் வா விட்டுன்னு போ. சீதா பையன் ஆரஞ்சு பையன் தான்மா. இது பையன் வேணாம்மா உங்களுக்கு பப்ளி பழம் சரிதானா? அது நைட்டு தான் அம்மா வந்து பீஸா கட் பண்ணி சாப்பிட்டு தரு. சரியா? சரி சாப்பிடுவா. சரி சாப்பிடு. என்ன பண்ணுறது? எவ்வளோ கொடுக்குறது? துட்டு இருந்தால் தான் மதிப்பு. துட்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. மீதி 400 ரூபாய் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி சரி போ படிப்போ. புக் எடுத்து வச்சு படி போ. நான் கேட்டது வாங்கி கொடுத்துல